ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த வெயிலுக்கு குழு குழுன்னு நான் ஒரு ஐஸ்கிரீம் தான் தயாரிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலையே செய்கிறது தான். ஐஸ்கிரீம் மிக்ஸ் வந்து 3 பாக்கெட் வந்து என் மருமக வாங்கியிருந்தாங்க. என் மருமக வந்து எனக்கு ஒரு பாக்கெட் கொடுத்தா. இது வந்து பாலில் வந்து செஞ்சு சாப்பிட்லாத்த அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் செய்ய போகிறேன். இந்த பால் நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டியாக ஆயிட்டு. இதில் தண்ணியே ஊற்றாமல் 1/2 லிட்டர் பால் காய்ச்சினதுனால தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக காய்ச்சணுமா. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஐஸ்கிரீம் மிக்ஸு. இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை வந்து இந்த பாலில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கிண்ட போகிறேன். சாக்லேட் மிக்ஸ் மாதிரி தான் இருக்குது கலரில். இந்த பாருங்கள், அதை போடவுமே அந்த மிக்ஸு, அந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை போடவுமே எவ்வளோ கட்டியாகிட்டு பாருங்கள். இதில் வந்து சுகர் எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அதிலேயே மிக்ஸ் ஆகிருக்கு. அவ்வளவுதான். இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சு 2 மணி நேரம் கழித்து நான் எடுத்து பார்க்க. ஐஸ்கிரீம் மிக்ஸ் ரெடி ஆகிட்டு நான் இதை அப்படியே ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆற விட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்து காமிக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் நல்லா ஆற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருவோம். 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த வெயிலுக்கு ரொம்ப குழு குழுன்னு சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே பாக்கெட் வாங்கி 1/2 லிட்டர் பாலில் இந்த மாதிரி எடுத்து வச்சு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.